தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் சூழ்ச்சி என தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் சூழ்ச்சி என தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். பாஜக இந்தியா முழுவதும் வேரூன்றிவிட்டது. தென் மாநிலங்களில் இன்னும் வேரூன்றவில்லை. தென் மாநிலங்களில் கால் பதிக்க நினைக்கிறது. பாஜகவுடைய அந்த அரசியல் சூழ்ச்சி கொள்கை என்ன தெரியுமா? இதுவும் ஒரு அரசியல் தான். ஆனால் பாஜகவுடைய அரசியல் கொள்கை சற்று வித்தியாசமான ஒரு அரசியல் கொள்கை. அதாவது ஃபஸ்ட்டு அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டுறது. ஃபஸ்ட்டு கொள்கை அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டுறது, ஆட்சி அதிகாரத்தை வச்சு மிரட்டுறது. அதாவது மாநிலத்தில் உள்ள பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் அல்லது மாற்று கட்சிகள் ஏதாவது கொஞ்சம் ஊழல் செஞ்சுருப்பாங்க. அந்த ஊழலை தோண்டி துருவி மோப்பம் பிடிக்கிறது. அடுத்து அமலாக்கத்துறையை வச்சு சோதனை நடத்தி மிரட்டுறது, பணிய வைக்கிறது ஃபஸ்ட்டு. இதுதான் ஃபஸ்ட்டு கொள்கை. இரண்டாவது கொள்கை, அவங்கள எப்படியாவது கூட்டணியில் சேர்க்கணும், அதன் மூலமாக சற்று ஆதாயம் அடையணும். ஒரு 10 எம்எல்ஏ சீட்டு, ஒரு 2 எம்பி சீட்டு அந்த மாநிலத்தில் கிடைக்கணும். இது சற்று பாஜகவுக்கு பலம் தந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக பாஜகவோட கூட்டணி சேர்ந்து கடந்த சட்டசபை தேர்தலில் 4 தொகுதிகள் பாஜக ஜெயிச்சிச்சு. ஆந்திராவில் பாஜக ஆந்திர பிரதேச தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வச்சு ஒரு சில எம்எல்ஏக்களை பெற்றது. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி வச்சு ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பதவியையும் பாஜக பெற்றது. சற்று காலூன்ற ஆரம்பித்துள்ளது. ஆனால் மூணாவது ஒரு கொள்கை, முக்கியமான கொள்கை, தான் கூட்டணி சேர்ந்த கட்சியையே விழுங்குறது தான் பாஜகவோட கொள்கை. அந்த கட்சியை உடைக்கிறது தான் பாஜகவோட கொள்கை. உடைச்ச அந்த கட்சியை தன்னோட இணைத்து தன்னுடைய பலத்தை பெருக்குவது தான் பாஜகவோட கொள்கை. அதுதான் உண்மை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் காலமாக சிவசேனாவோட கூட்டணி வச்சுருந்த பாஜக இன்றைக்கி சிவசேனா கட்சியே 2ஆக உடைச்சி ஏக்நாத் சிண்டே தலைமையில் ஒரு அணி பாஜகவோட இணைஞ்சிச்சு. ஏக்நாத் சிண்டேயை ஃபஸ்ட்டு முதலமைச்சர் ஆக்கிச்சு. இப்போ துணை முதலமைச்சராக்கி டம்மி பண்ணிடுச்சு. அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அந்த கட்சியை 2ஆக உடைச்சி அஜித் பவார் தலைமையில் ஒரு கட்சியை உருவாக்கி தன்னோட இணைச்சிருக்கு. இந்த ஏக்நாத் சிண்டே, அஜித் பவார் 2 பேரும் வயதானவர்கள். இவங்க வயது மூப்புக்கு பிறகு, இவங்களுடைய காலத்துக்கு பிறகு அந்த 2 கட்சியும் கண்டிப்பாக பாஜகவோட இணைவதை தவிர வேறு வழியே கிடையாது. அதன் மூலமாக பாஜக அங்கே தனிப்பெரும் கட்சியாக உருவாகும். அதே மாதிரி நிதிஷ்குமார், பீகாரில் நிதிஷ்குமார் கட்சியோட கூட்டணி வச்சுருக்கு. நிதிஷ்குமார் வயசாகிடுச்சு. அவருடைய காலத்துக்கு பிறகு அந்த ஐக்கிய ஜனதா தளம் கட்சி பிஜேபியோட கண்டிப்பாக இணைஞ்சிடும். ஆக பிஜேபி தனிப்பெரும் கட்சியாக அங்கே உருவாகும். அதே மாதிரி ஆந்திர பிரதேசத்தில் தெலுங்கு தேச கட்சியோட கூட்டணி வச்சுருக்கு. சந்திரபாபு நாயுடுக்கு வயது மூப்பாயிடுச்சு. அவருடைய மறைவுக்கு பிறகு தெலுங்கு தேச கட்சியை அபகரிக்க பாஜக திட்டமிட்டிருக்கு. அந்த கட்சியை தன்னோட இணைச்சி ஒரு மிகப்பெரிய கட்சியாக உருவாகிடணும் அப்படின்னு நினைக்குது. அதே போன்று புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சுருக்கு. அந்த நாராயணசாமி காலத்துக்கு பிறகு பாஜக அந்த என்ஆர் காங்கிரஸை விழுங்கக்கூடிய திட்டங்கள் தான் தீட்டிருக்கு. தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவோட அதிமுக கூட்டணி வச்சுச்சு. இப்போ எடப்பாடியோட கூட்டணி வச்சுருக்கு. இப்போ எடப்பாடியோட கூட்டணி வச்சாலும் அதிமுகவிலேயே டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இந்த பிரிவுகள்லாம் பாஜகவை ஆதரிக்கிறாங்க. இப்போ எடப்பாடியும் கூட்டணி வச்சுருக்காரு. எடப்பாடி அவருடைய மரணத்துக்கு பிறகு, அவருடைய காலத்துக்கு பிறகு, இல்லாட்டினா வர சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வி அடைஞ்சின்னா எடப்பாடி தலைமையை தூக்கி வீசுவாங்க அதிமுகவினர். அப்போ இந்த பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்ய முயற்சி பண்ணுது. அதிமுகவை விழுங்கிடலாம், இந்த அதிமுக தன்னோடு இணைந்து விடும் பாஜகவோட, அதன் மூலமாக பாஜக தமிழ்நாட்டில் பலம் பெறும் அப்படின்னு எதிர்பார்க்குது. பாட்டாளி மக்கள் கட்சியோட பாஜக கூட்டணி வச்சு இன்றைக்கி அந்த கட்சியை 2ஆக உடைச்சிருச்சு. அன்புமணி பாஜகவை ஆதரிக்கிறாப்புல, ராமதாஸ் அதிமுக திமுகவை ஆதரிக்கிறாப்புல. இதுதான் உண்மை. ஆக இந்த பாஜகவுடைய கொள்கை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டுறது, 2வது மிரட்டி பணியை வச்சு தன்னோட கூட்டணி வைக்கிறது, 3வது தன்னோட கூட்டணி வச்சு கட்சியை விழுங்குறது, அதை 2ஆக உடைச்சி விழுங்குறது. இதுதான் பாஜகவோட கொள்கை. ஆனால் இதுவும் ஒரு அரசியல் கலை தான். இந்த அரசியல் பழகுன்னு சொல்கிறான், இதுவும் ஒரு அரசியல். பாஜகவோட அரசியலை நம்ம அரசியல் பழகணும்னு ஆசைப்படுறவங்க, அரசியலுக்கு புதியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.